இந்த வருட திருவிழா எப்படி இருந்துச்சு? இதுவரை நடந்த திருவிழாவோட மிகவும் சிறப்பாக இருந்துச்சா இல்லையா? வேற லெவல்ல இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் புது புது மெருகு ஊட்டி இருந்துச்சு. இதுக்கு காரணம் யாரு? நம்மளுடைய உதவி தந்தை. நம்மளுடைய உதவி தந்தை மறைவுரை ஆட்டுனாங்கன்னா எல்லாருடைய ஒன்னாரம் திருட எல்லாருடைய இதையும் திருடி விட்டார். அந்த அலங்கார மாதா கோயில அவரு பிரசங்கம் வச்சிட்டு இருக்காரு. நம்ம பாபு மனைவி மேகலா என்று சொல்லுது, என்ன ஒவ்வொரு சாமியார் பிரசங்கம் வச்சா எப்படா முடிப்பான்னு இருக்கும், இவரு பிரசங்கம் வச்சா எப்படா முடிக்க போறவரோட கேட்க கேட்க ஆவலா இருக்கணும். இங்க இருந்த அந்த மேரி ஆயா உதவி தந்தை அவர்கள் அந்த புறம் கூறுதல் பத்தி மறைவுரை ஆட்டினாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நான் பின்னாடி சேர்ல உட்காந்துருக்கேன். நம்ம தெருவில் நடக்கிறதா அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாரு. நம்ம செல்வி ஆயா நம்ம வெளியில உட்காந்துருக்கிறேன். இவரு பூசை வச்சுட்டு வந்துட்டாரு. அங்கேருந்து வந்துச்சேன், பெரிய விஷயம் சொல்ல போகுதுன்னு நினைச்சேன். மாமா சூப்பர் மாமா பிரசங்கம் அப்படின்னாரு. ஆனால் இந்த சின்ன வயதுல இவ்வளவு ஞானத்தை கண்டு நான் ரொம்ப வியக்கிறேன். நம்மளுடைய அலங்கார மாதா அந்தோனியா சூசியப்பர் வழியாக தூய இருதய ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன். நம்ம உதவி பங்கு தந்தை அவர்கள் ஓய்வு பெறும்போது ஒரு பங்கு தந்தையா ஓய்வு பெற மாட்டார். நமது உதவி பங்கு தந்தை அவர்கள் ஓய்வு பெறும்போது ஒரு பங்கு தந்தையா ஓய்வு பெறவே மாட்டார். அவர் ஓய்வு பெறும்போது ஒரு ஆயராகத்தான் ஓய்வு பெறுவார். அதற்காக நாம் அனைவரும் இறைவன் வேண்டிக் கொள்வோம்.